இந்த 2026 ஐபிஎல் ஆன் பேப்பர்ல பெஸ்ட் டீம்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா அவங்க கிட்ட எல்லா பிளேயர்ஸும் இருந்தாங்க, ஸ்பின்னர்ஸும் பெஸ்டா இருந்தாங்க, பேஸ் பவுலர்ஸும் பெஸ்டா இருந்தாங்க, பேட்டர்ஸும் பெஸ்டா இருந்தாங்க, எல்லாத்துலயுமே பெஸ்டா இருந்தாங்க. இருந்தாலும் இந்த 2026ல பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆன டீம் எதுனா அது மும்பை இந்தியன்ஸ் தான். இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் 2026 பிளே ஆஃப் குள்ள கூட மும்பை இந்தியன்ஸ்ல வர முடியல, இவ்வளவு சூப்பர் டீமால ஏன் வர முடியலன்ற காரணங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்களோட சீனியர் பிளேயர்ஸோட புவர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட ஸ்டார்ஸ், அதாவது மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார் பிளேயர்ஸ் யாரு, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மா, அது மட்டும் இல்லாம ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த மாதிரி பிளேயர்கள் எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல எப்பயுமே இருப்பாங்க. பட் இந்த ரீசன்ட் ஐபிஎல்ல ரொம்ப ஃபார்ம் குறைவா இருந்திருக்கு. குறிப்பா ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் ரொம்ப புவரான ஃபார்ம். ஹர்திக் பாண்டியா ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு. அவரால் கேப்டன்ஷிப் பண்ண முடியல, பேட்டிங் ஆட முடியல, பவுலிங் போட முடியல. அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவோட பேட்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவரால் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. அப்புறம் ரொம்ப முக்கியமான சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா இன்ஜுரினால நிறைய மேட்சஸ் ஆட முடியல. அதனாலேயே டீமுக்கு முக்கியமான மேட்சஸ்ல ரோஹித் சர்மாவோட பேட்டிங் இல்லாம அதுவும் ஒரு தடுமாற்றமா இருந்துச்சு. செகண்ட், பவுலிங் யூனிட்டோட கிளாப்ஸ். பவுலிங் யூனிட் மும்பை இந்தியன்ஸ் தான் பெஸ்டா இருக்குன்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த பவுலர்ஸ் அப்படி இருந்தாங்க. ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, அல்லாஹ் அகன்ஃபார்க், தீபக் சகார், ஷர்குல் தாகூர், இந்த மாதிரி லெஜெண்டரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. இருந்தும் அந்த ஒரு டீமோட பவுலிங் கொலாப்ஸா இருந்துச்சு. பவுலிங் யூனிட் உண்மையிலேயே ரொம்ப குழப்பி போயிட்டாங்க. யார் எந்த இடத்துல பவுலிங் போடணுன்ற மாதிரி ஏகப்பட்ட சிக்கலோட தான் பவுலிங் யூனிட் இருந்துச்சு. எம்ஐ பவுலிங் யூனிட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் யூனிட்டா இருந்தாலும் ஆன் பேப்பர்ல, பட் இந்த 2026 அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே மோசமா தான் இருந்துச்சு. மூணாவது, கேப்டன்ஷிப் ப்ராப்ளம். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டனா ஜிடிக்கு இருந்தாரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்தாரான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் கூட்டு போயிருந்தாரு. மீதி அவர் பண்ண 3 சீசன்ல 2 சீசன் கூட்டு போக முடியல. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு. ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயருக்கு இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்ல இருந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய லெஜெண்டரி கேப்டன் இருந்து தூக்குனதே ஃபர்ஸ்ட் சீசன்ல அவருக்கு ஒரு பாரமா இருந்துச்சு. 2வது சீசன் அவர் கம்பேக் கொடுத்தாரு. பட் 3வது சீசன் இந்த ஒரு மோசமான தோல்வி அவரோட கேப்டன்ஷிப்புக்கு கேள்விக்குறியா இருக்கு. டீமுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள். அடுத்த கேப்டன் இவர் தான் அவர்தான்ற மாதிரி ஒரு குழப்பமான நிலையில இருக்கு. சூரியகுமார் யாதவும் ஜஸ்பிரீத் பும்ரா அடுத்த கேப்டன் ஆக போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஏகப்பட்ட குழப்பங்களோட இந்த 2026ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சில குட் பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸோட ஃபியூச்சர் ஸ்டார்ஸா உருவாயிட்டு இருக்காங்க. நமன்தீர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரியால் ரெகிங்டன், இவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நமன்தீர் 300+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல. அதே மாதிரி தான் ரெகிங்டன் 382 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 188 ஸ்ட்ரைக் ரேட்ல. 2026ல கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வருவாங்க. ஏதோ ஒரு முக்கியமான பிளேயரை விட போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த ஒரு பிளேயர் எனக்கு தெரியல. அந்த பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் ரூமர்ஸ் போடணும்னா நம்ம பெரின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.